தமிழக அரசியலில் இன்னொரு பெரிய கூட்டணி முறிவு. திமுக கூட்டணியில் இனிமேல் இந்திய காங்கிரஸ் கட்சி தொடர முடியாது என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தற்போதைய அரசியல் சூழ்நிலை திமுக கூட்டணியில் தொடர இடமில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே காங்கிரஸ் திமுக அணியிலிருந்து விலகி தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்தது. அதன்பின் விசிக, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சிகளுக்கு தாவேகா அரசின் நெருக்கம் காட்டி வருகின்றன. இந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இந்த முடிவு திமுகவுக்கு மேலும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் திமுகவும் அதிமுகவும் ஜனநாயக கட்சிகள் தாவேகாவும் புதிய ஜனநாயக கட்சியாக உருவெடுத்துள்ளது என்று வீரபாண்டியன் கூறியிருப்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதனால் அடுத்த கேள்வி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து செல்லுமா அல்லது தாவேகா கூட்டணியில் இணையுமா என்பதுதான். தமிழக அரசியலில் கூட்டணி கட்சிகள் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கும் நிலையில் வீரபாண்டியனின் இந்த அறிவிப்பு புதிய அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தற்போதைய அரசியல் சூழ்நிலை திமுக கூட்டணியில் தொடர இடமில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே காங்கிரஸ் திமுக அணியிலிருந்து விலகி தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்தது. அதன்பின் விசிக, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சிகளுக்கு தாவேகா அரசின் நெருக்கம் காட்டி வருகின்றன. இந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இந்த முடிவு திமுகவுக்கு மேலும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் திமுகவும் அதிமுகவும் ஜனநாயக கட்சிகள் தாவேகாவும் புதிய ஜனநாயக கட்சியாக உருவெடுத்துள்ளது என்று வீரபாண்டியன் கூறியிருப்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது.